சடனாக வந்த ஆர்டர் தான் இந்த டெக்கரேஷன். ஆஃப்டர்நூன் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் நைட் கிளம்பி போயிட்டோம் அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நைட் ஃபுல்லாக இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸாக எங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ண டெக்கார் அதெல்லாம் பிரிச்சுட்டு வந்து ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இதை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டாஸ்க்காக தான் இருந்தது. முக்கியமாக இதில் பெரிய டாஸ்க்கே என்னென்னா, ஒரு பொண்ணாக நான் இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்குமே இந்த பொண்ணு நைட்டு போய் பண்ணுறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எதுக்கு நைட் போய் அலைஞ்சு திரிஞ்சு இது பண்ணிகிட்ருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் என்னோடய பெரிய பெரிய ப்ளஸ். இவங்க இல்லைனா இதை கண்டிப்பாக என்னால் எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அதுவும் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சைட்லேருந்து பண்ணுறதுங்கிறது இன்னுமே ஒரு பெரிய டாஸ்க்கு தான் அது. பொதுவாகவே பிஸ்னஸ்னால் பல பிரச்சனைகள் வரும். அதுலேயும் பொண்ணுங்க பண்ணுறது அப்படின்னா அதை விட பிரச்சனை வரும். கேர்ள்ஸ் யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, ஸோ டோன்ட் லாஸ் ஹோப். ப்ராப்ளம்ஸ் வர வர தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும்.